ஏம்ல மழை விட்டு விட்டு அடிக்குது? விடாம அடிக்கிறதுக்கு அது என்ன உன் பொண்டாட்டியா? பேர் என்ன? வைக்கல. வயசு? கல்யாண வயசு தான். ஓ, சொந்த ஊர் என்ன? சொந்தமா ஊர்லாம் எதுவும் வாங்கல, வீடு மட்டும்தான். அதுவும் இந்தியாக்குள்ள. ஓ, இந்தியாக்குள்ள. சரி, என்ன படிச்சிருக்கீங்க? 3 ஆப்பு. 3 ஆப்பு? எங்க படிச்சீங்க? ஸ்கூல்ல தான். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் ஏன். உங்க பேர் என்ன? முனியன். இப்போ எங்க போறீங்க? கடை வீதிக்கு போறேன். ஏதோ ஒரு பொண்ணு உங்களை பார்த்து உங்க பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவங்க பேர் உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க? ம், சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீ சாப்பிட்டியா? இல்ல, ஏன்? நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம்னு இருக்கேன். இவன் யார்? அவ பெரிய தொல்லையா இருக்கு. பட்டிக்காட்டுல கொண்டவளை கொண்டாந்து என் தலையில கட்டி வச்சுட்டானுங்க. நீ பாட்டிக்கு பைசா எடுத்து தின்னுகிட்டு இருப்பியா? புருஷன் சாப்பிட்ட பாடுதான் பொண்டாட்டி சாப்பிடணும்னு புது பழம். ஒண்ணுமில்ல, ஒரு 5000 ரூபாய் பணத்தை காணும்டா. 5000 ரூபாய் காணாமா? எப்ப? நேத்து ராத்திரி. என்ன மாமா, 5000 பேருக்கு யூனியன் லீடருங்கிறீங்க, ஒரு 5000 ரூபாய் பத்திரமா வைக்க தெரியாது? அறிவில்லை உங்களுக்கு? எடுத்தவன் யாரும் கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன தூக்கி போட்டு மீச்சு காசை வாங்க வேண்டியதானே? என்ன சொந்தக்கார பயிரா இருக்கு, அத கொஞ்சம் என்ன பெரிய சொந்தம்? கலாணிப்பட்ட போய் சொந்த பந்தம் பாத்துக்கிட்டு அதிக மாமா அவனை ஓட்டு தள்ளிலாங்கிற. ஓடணும். நீயே சொல்லி போட்ட அப்புறம் என்ன யோசனை? நான் தான் மாமா இருக்கேன். நான் தான் மாமா. இது ஏன்டா முதல்லயே சொல்லல? அது மாமா சும்மா தமாசா இழுத்து பா. காலையில் தொடும்போது மாலையில் தொடும்போது ராத்திரி நடு ராத்திரி. ஆம்பளைங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா 2 விஷயம் தான் தேவை. 1 பணம், 2வது பொண்டாட்டி. வெக்கமா வருதே. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. 2வது பொண்டாட்டி. புரிஞ்சுதா? ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. உன் பேர் என்ன? பொன்னாத்தா. அது என்ன பின்னால ஒரு ஆத்தா? அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு, பொண்ணுன்னு வச்சுக்க. நீ ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கோ. மனைவியின் அனுமதியின்றி கணவன் மது அருந்துவது குற்றம். தற்போது வந்த சட்டத்தின்படி கணவன் மனைவியை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பப்படுத்துவது குற்றம். அதையும் மீறி கணவன் தொடர்ந்து மது அருந்தினால் FIR பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். அப்பாடா, இப்பதானே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உனக்கு ஜெயிலுக்கு போறது ரொம்ப சந்தோஷமா? அப்புறம் மாசம் மாசம் இடிபிள் கட்ட தேவையில்லை, வீட்டு வாடகை கட்ட தேவையில்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. பேசாம போய் ஜெயிலே இருந்துடலாம். ஏங்க, நான் சும்மா நியூஸ் தாங்க படிச்சேன். கோவில்ல சிலை இல்லைன்னா அதுக்கு என்ன மரியாதை? ஏய், என்ன பாப்பா உன் தங்கச்சியோட துணி எடுத்து போட்டுருக்க? அப்பவாச்சு என்னை பாப்பேன்டா. Why is this happening?